வணக்கம் நண்பர்களே. இது இளங்கோ ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் அண்ட் இன்சூரன்ஸ் ஃபேக்டரி இளங்கோ. நண்பர்களே, உங்களை அனைவரையும் வருக வருக என வரவேற்கின்றேன். இது வந்து ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் சார். நான் ஏன் ஸ்பெஷல் மீட்டிங் சொல்லுவேன்னா, எல்லா தடவையுமே ப்ராடக்ட் மட்டும்தான் சொல்லுவோம். ஆனா இந்த தடவை அந்த ப்ராடக்ட் அல்லது அந்த பர்டிகுலர் பிசினஸ் பண்ணா எவ்வளவு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறத நாம சொல்ல போறோம். எனக்கு தெரிஞ்சு 15 வருடமா நான் ஸ்டார் ஹெல்த் இருக்கிறேன். இவ்வளவு ஒரு ஒரு ஹையஸ்ட் கமிஷன் பே அவுட் கொடுத்ததை நான் பார்க்கல. மறுபடியும் நான் சொல்றேன், இந்த மாசத்துக்கு இவ்வளவு ஒரு ஹையஸ்ட் பே அவுட்னா என்ன? 1000 ரூபாய் வெளியிருந்து நான் வாங்கி கொடுத்தனா எனக்கு எவ்வளவு வரும்? அடுத்த வருஷம் ரெனிவல் வரும், அது 15% தான். அது உலகம் பூரா தெரியும். ஃப்ரெஷ் பிசினஸ் நான் ஒரு 1,00,000 ரூபாய் கொடுத்தேன்னா இவ்வளவு கமிஷன் வருமா சார்? நீங்க என்ன வேணாலும் பிசினஸ் பண்ணுங்க சார். தங்கம் வைங்க, ரியல் எஸ்டேட் பண்ணுங்க. ஆனா கிட்டத்தட்ட 33 இருந்து 35% ப்ராஃபிட் கிடைக்கிற பிசினஸ் உலகத்துல எங்கனாலும் இருக்கா வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்லன்னா? எனக்கு தெரிந்து நான் இப்போ நம்ம இருக்கிற டீம்ல கிட்டத்தட்ட நான் ஒரு ஆவரேஜ் ஏஜ்காரன் தான். ரொம்ப கீழையும் இல்லை, ரொம்ப மேலையும் இல்லை. ஏன்னா என்னை விட சீனியர்ஸ் இருக்கீங்க, என்னை விட ஜூனியர்ஸ் இருக்கீங்க. ஆனா 35% பிசினஸ் வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட்ல கிடைக்குதுன்னா அது எனக்கு தெரிஞ்சு இந்த மாசம் ஸ்டார் ஹெல்த்ல தான். நான் அது எப்படி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ நம்ம இன்னைக்கு மீட்டிங்கோட நோக்கம் ரெண்டு நோக்கம். ஒன்று, ஒரு அட்டகாசமான ஒரு டெக்னிக் தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது, தீபாவளி மாசத்துல ஒரு நல்ல பிசினஸ் பண்றோம். சரி, இங்க வந்திருக்கிறவங்க எல்லாருமே டாப்பர்ஸ். உங்களுக்கு மட்டும்தான் லிங்க் நாங்க 3 பக்கெட்டா பிரிச்சு அனுப்பிச்சிருக்கிறோம். ஜீரோவில் இருக்கிறவங்க, ஆவரேஜ் பிசினஸ் பண்றவங்க, டாப் பிசினஸ் பண்றவங்க. இந்த லிங்க் எல்லாருமே, இப்ப இந்த லிங்க்ல இருக்கிறவங்க எல்லாருமே யாரும் ஜீரோ பிசினஸ் கிடையாது, ஆவரேஜ் பிசினஸ் பண்ணவங்க கிடையாது. எல்லாருமே ஒரு லெவலுக்கு மேல பிசினஸ் பண்ணவங்க தான் இருக்கிறீங்க. திஸ் இஸ் a ஸ்பெஷல் மீட்டிங் ஃபார் யூ. ஏன் அப்படின்னா, சில விஷயங்களை டெக்னிக்குகளை சிலருக்கு சொன்னா தான் புரியும், சிலர் சொன்னா பயந்துக்குவாங்க. கோடியில பேசுனா மற்றவங்களுக்கு சிலருக்கு புரியும், சிலருக்கு கோடி சொன்னா புரியாது. ஸோ நான் உங்களை ஏன் தனி பக்கெட்ல பிரிச்சு கூட்டிருக்கேன்னா, நீங்க ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிறவங்க, உங்களுக்கு புரியுங்கிறதுக்காக தான் சொல்லியிருக்கோம். ஜென்டில்மேன், நம்ம இன்னைக்கு மீட்டிங்ல 3 விஷயம் பார்க்க போறோம். இந்த மாசம் எவ்வளவு பண்ணா எவ்வளவு கிடைக்குங்கிறத பக்காவா கிளியரா சொல்றேன். இட்ஸ் அ பிராக்டிக்கல் பிசினஸ். நீங்களும் சார், நானும் பிசினஸ் தான் பேசுறேன், நானும் இலவசம் இல்லை, ரைட்டுங்களா? நீங்களும் பிசினஸ் தான் வந்திருக்கீங்க. ஒரு அட்டகாசமான பிசினஸ் பண்ணா எப்படி இன்னைக்கு சம்பாதிக்கலாம், ஒவ்வொரு வருஷத்துலயும் தீபாவளியில எப்படி கவர் பண்ணலாம், இதை பண்ண போறோம். அடுத்தது, கிஃப்ட் அப்படிங்கிறதுக்கு நான் எப்படி நினைச்சுக்கோன்னா, வெறும் ஒரு ஒரு அப்ரிசியேஷன், போன்ல கூப்பிட்டு ஒரு வாழ்த்து சொன்னாவோ அல்லது என்ற போட்டோ போட்டு ஒரு ஒரு வாழ்த்துன்னு செய்தி அனுப்புனாவோ அது கிஃப்ட் தான். மணி நாட் அ வர்த். என்ன ஒருத்தங்க அப்ரிஷியேட் பண்றாங்க, என்ன ஒருத்தர் அப்ரிஷியேட் பண்ணி எனக்கு ஒரு சின்னதா ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்கன்னா தட் இஸ் அ கிஃப்டோட வேல்யூ சார். கிஃப்டோட வேல்யூவை நேரா பார்த்தோம்னா, ஒரு ₹1,00,00,000 ஒரு பொருள் வாங்கி கொடுத்தா தான் கிஃப்ட். அப்படி கிடையாது. இத்தனை பேர், கிட்டத்தட்ட நம்மளோட டீம் சைஸ் உங்களுக்கு தெரியுமா? 300+. நம்மளோட டீம் சைஸ் 300+ ஏஜென்ட் இருக்காங்க. அதுல ஒரு ஒரு எலைட்டா 49 பேருக்கு மட்டும் தான் மெசேஜ் போயிருக்கு. அதுல 20 பேர் தான் வந்திருக்கீங்க. 49 பேருக்கு தான் இந்த லிங்க் போயிருக்கு. பிரபாகர் கரெக்டா? 48 49? ஓகே, 48 பேர் அல்லது 49 பேருக்கு தான் நான் இந்த லிங்க் அனுப்பிச்சிருக்கேன் இன்னைக்கு. அப்படின்னா 300 பேர்ல 48 யூ ஆர் எலைட் பீப்புள். நான் உங்களுக்கு மட்டும் தான். அதுதான் சார் அப்ரிசியேஷன்ங்கிறது. காசு பணம் எல்லாம் ரெண்டாவது. ஸோ அந்த அப்ரிசியேஷன். ஸோ இன்னைக்கு எவ்வளவு பண்ணா எவ்வளவு பண்ண போறது தெரியணும். அவ்வளவு பிசினஸ் பண்றதுக்கு ஒரு சிம்பிள் நாலேஜ் நான் கொடுக்க போறேன். கிளாஸோட ஃபைனல்ல நான் யூஸ் பண்ற க்ளோசிங் டெக்னிக் ஒரு 3 டெக்னிக் சொல்லி கொடுக்க போறேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் பணமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார், ஒத்தி வச்சுட்டே இருக்கிறாங்க சார். நான் சொல்ற இந்த 3 டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. நீங்க எந்திரிச்சு வரும்போது 80% இடத்துல செக்கோடையோ கேஷோடையோ வரலாம். நான் அப்படித்தான் வரேன். நீங்க உங்களுக்கு டவுட்னா பிரபாகர் கிட்டயோ அல்லது கார்த்திகா உங்க டீம்ல பேசுறவங்க இருக்காங்க, விஜயா இருக்காங்க, அவங்க கிட்ட கேளுங்க. எங்களோட பிசினஸ் க்ளோசிங் ரேஷியோ 80%. ஏன் அப்படின்னா, நான் அந்த டெக்னிக்கை யூஸ் பண்றேன், வேற ஒன்றும் பண்ணல. க்ளோசிங் டெக்னிக் நான் யூஸ் பண்றேன். அந்த டெக்னிக்கும் நாங்க இன்னைக்கு உங்களுக்கு கூட ஷேர் பண்ணி போறோம். சரி, ஃபர்ஸ்ட் வி ஆர் டிஸ்கசிங் அபவுட் எனக்கு என்ன காசு கிடைக்கும் பண்றேன் சார், எவ்வளவு பண்ணா எவ்வளவு கிடைக்கும், அதான் பார்க்க போறோம்.
சரி நண்பர்களே, இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லைட். மினிமம் ஸ்லாப் 40,000 ரூபாயில இருந்து ஆரம்பிக்குது. 40,000 ரூபாயில பண்ணா 25% தான் வருது. அதனால நான் 40,000த்துக்கும் 50,000த்துக்கும் ஒரு பெரிய டிஃபரெண்ட் இல்லைங்கிறதுனால 50,000 ரூபாய் ஸ்லாபுக்கு போயிட்டேன். மறுபடியும் சொல்றேன், 50,000 பார்க்காதீங்க, இல்லவே இல்லை. 5,000 10 பிசினஸ் பண்ணலாம். 3 பிசினஸ் உங்களுக்கு தெரியும். கமலவேணி இஸ் மை வைஃப். ஆல்ரெடி இந்த 50,000 ரூபாய் பிளாஸ்னஸ் தாண்டிட்டு வந்துட்டோம். 3 பாலிசியில தாண்டிட்டு வந்துட்டோம். சார் ஒரு எஃப்ஹெச்ஓ கொடுத்தோம், ஒரு சீனியர் சிட்டிசன், இன்னொரு அஷ்யூர், இந்த 2 பிசினஸ் கொடுத்தா ஒரு இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். இன்னைக்கு 75,000 டச் பண்ணியாச்சு. நான் 1,00,000 போனோம்னா எனக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வந்துடும். 33% 50,001 ரூபா பிசினஸ் பண்ணா போதும். ஒரு பிசினஸ் 1ஆம் தேதியில இருந்து கணக்கு வச்சுக்கிறோம். இடையில ஏதாவது இருந்தீங்கன்னா பாத்துங்க. 31 இந்த மாசம் 30ஆம் தேதி நைட் வரைக்கும் கவர்ல இருக்கு. 31ஆம் தேதியும் பண்ணலாம். அப்ப இந்த ஒரு மாசத்துல 50,000 ரூபாய் வரணும் வித்தவுட் ஜிஎஸ்டி. ஃப்ரெஷ் பிசினஸ். போர்ட்டபிலிட்டி நிறைய நம்ம டீம்ல போர்ட்டபிலிட்டி பண்றதுல தெரியலையான்னு எனக்கு தெரியல. இன்னொரு கம்பெனி பேசுறீங்க, ஒரு ஏஜென்ட் கிட்ட, சார் ஒரு கஸ்டமர் கிட்ட, சார் ஆல்ரெடி நாங்க வச்சிருக்கேன் அப்படின்னு. சார் எந்த கம்பெனியில் வச்சிருக்கீங்க, என்ன பாலிசி, எனக்கு அதை காமிக்க முடியுமா, எவ்வளவு சார் பிரீமியம் கட்டுறீங்க? சார் நான் 5 லட்சம் ரூபாய்க்கு என் ஃபேமிலிக்கு 24,000 ரூபாய் கட்டுறேன் சார். சார் உங்க வயசு சொல்லுங்க சார். பிரபார கூப்பிடுங்க, எனக்கு கூப்பிடுங்க சார். இந்த வயசுக்காருக்கு எவ்வளவு பிரீமியம் சார் நம்ம கிட்ட வரும்? சார் ஹையஸ்ட் பிரீமியமே 20,000 தான் சார். ஒரு 17,000 வரும். கம்பேர் பண்ணுங்க சார். அதே கவரேஜ் நான் கொடுக்குறேன் சார். நெட்வொர்க் ஹாஸ்பிட்டல், உங்க ஊர் எந்த ஊர் சார்? சார் இன்னொரு ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்கு, ரெடி ஆயிடுச்சு. நாளைக்கு காலையில இருந்து மிஸ்டர் கிருஷ்ணான்னு உங்களை கூப்பிடுவார். எலைட் பீப்புளுக்கு மட்டும்தான் இந்த சர்வீஸ், மற்றவங்களுக்கு கிடையாது. எலைட் பீப்புள் கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு லிஸ்ட் கொடுக்க போறாரு அவர். உங்களுக்கு என்னென்ன டிஸ்ட்ரிக்ட் வேணும்னு கேட்டுக்குவார். அந்த டிஸ்ட்ரிக்ட்ல ஹாஸ்பிட்டல் லிஸ்ட தனியா பக்காவா உங்க நேம் போட்டு ஒரு பிடிஎஃப் ஃபைல்ல உங்களுக்கு கொடுக்க போறாரு. நீங்க உங்க கஸ்டமருக்கு அனுப்புங்க. உங்க பேரும் உங்க மொபைல் நம்பரும் போட்டு உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஃபைல் கொடுப்பார். நீங்க என்ன டிஸ்ட்ரிக்ட் வேணும் சொல்லிக்கலாம். எனக்கு ஒரு வெள்ளூர் வேணும், மதுரை வேணும், திருநெல்வேலி வேணும், என்ன வேணும் சொல்லுங்க. அந்த ஊர்ல இருக்கிற ஹாஸ்பிட்டல் லிஸ்ட்டை மட்டும் அவர் போட்டு உங்களுக்கு அனுப்ப போறார். கஸ்டமருக்கு கொடுங்க. சார் திஸ் இஸ் அ சர்வீஸ் ஃபார் எலைட். மறுபடியும் நான் சொல்லிட்டேன், இன்னைக்கு வந்திருக்கிறத எலைட் பீப்புள் தான். இந்த சர்வீஸ் எல்லாம் நான் எல்லாத்துக்கும் ஆஃபர் பண்ண முடியாது. ஏன்னா 300 பேர்த்துக்கு நான் அனுப்புனா எனக்கு 3 நாள் ஆகும், 10 நாள் ஆகும். அதனால இது மட்டும்தான் நான் கொடுக்க போறேன். நான் என்ன பேச வந்தேன்னா, சார் அது மாதிரி கஸ்டமர் கிட்ட போர்ட்டபிலிட்டி பேசுங்க. நிறைய கம்பெனிகள் இருக்காங்க இல்லையா, கம்பேர் பண்ணுங்க. சார் நான் இந்த சர்வீஸ் கொடுக்குறேன், இவ்வளவுதான் பெருமையா என்கிட்ட, உங்க பெருமை எவ்வளோ? சார் போர்ட்டபிலிட்டி மாத்தி கொடுக்குறேன் சார். அந்த கம்பெனில இருந்து இங்க வந்தா உங்களுக்கு ஏதாவது லாஸ் ஆகுமா? நோ லாஸ். அந்த சீனியாரிட்டி அப்படியே மாத்தி தரேன். அந்த பாலிசி காப்பி மட்டும் எனக்கு ஒரு போட்டோ எடுத்து அனுப்புங்க சார். நீங்க எனக்கு கொடுங்க, நான் செக் பண்ணிட்டு பிரீமியம் சொல்றேன், கம்பேர் பண்ணி சொல்றேன். அந்த பாலிசி என்ன பாலிசி, அதுல என்ன வராது, நம்மளதுல என்ன வரும், அந்த கம்பெனில என்ன வரும், என்ன வராது, நம்ம கம்பெனில என்ன வருங்கிறத கம்பேர் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். எனக்கோ பிரபாருக்கோ அனுப்புங்க. ஸோ போர்ட்டபிலிட்டி எடுங்க. போர்ட்டபிலிட்டியும் நம்ம கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நியூன்னு தான் எடுத்துக்குவோம். நியூ புதுசா ஒரு ஸ்டார் ஹெல்த்துக்கு வந்தாலும் நியூன்னு தான் எடுத்துக்குவோம். இன்னொன்னு, போன கிளாஸ்ல ஒருத்தர் கேட்டார், சார் ஆல்ரெடி ஒரு பாலிசி வச்சிருந்தாராங்களாமாங்க சார் ஸ்டார்ல, 2 வருஷம் ஆயிருச்சு, மறுபடியும் வர்றாரு, அவரு நியூ தான் சார். பாலிசி கட்டுறதுல லேப்ஸ் ஆகி விட்டுட்டோம், அவரையெல்லாம் பேசுங்க, மறுபடியும் ஸ்டார்க்குள்ளேயே கொண்டு வாங்க. அதுவும் புது பிரீமியம் தான் கணக்கு சார். புது பிரீமியத்துக்கு 50,000 ரூபாய்க்கு என்ன பெனிஃபிட் நான் இப்ப சொல்றேன். கமிஷன் 15%, 2 வாரத்துக்கு ஒருக்கா உங்களுக்கு ஒரு வாரத்துக்கு ஒருக்கா வந்துட்டே இருக்கும். அதை கூட்டி வச்சுக்கோங்க. மாசம் 50,001 ரூபா பண்ணீங்கன்னா 7,500 ரூபாய் கமிஷன் வந்துடும். இன்சென்டிவ் 8%. இதுக்கு பேர் என்ன, மந்த்லி இன்சென்டிவ். இது வாங்குறவங்களே குறைவுதான் நம்ம டீம்ல, இருந்தாலும் சொல்றேன். 40,000 ரூபாய் தாண்டிங்கன்னாவே 6% வந்துடும். 50,000 ரூபாய் வச்சிங்கன்னா 8% வந்துடும். அப்ப நீங்க 50,000 ரூபாய் பண்ணீங்கன்னா அதுக்கு தனியா 4,000 ரூபாய் வந்துடும். கோல்டன் கிஃப்ட் தீபாவளிக்கு சார். இது மட்டும் கேஷா கிரெடிட் ஆகாது. எனக்கு தெரிஞ்சு கிஃப்ட் வவுச்சர், ஸ்வடிக்ஷா பாஸ் அப்படின்னு வரலாம், அல்லது ரிலையன்ஸ் பாஸ், அது எந்த கடையில் வேணாலும் கொடுக்கலாம் சார். நீங்க மளிகை கடைக்கு போறீங்க, அந்த பாஸ் கொடுத்து 4,000 ரூபாய்க்கு நீங்க பொருள் வாங்கிக்கலாம். ஒரு எலக்ட்ரானிக் ஷாப்புக்கு போறீங்க, 4,000 ரூபாய்க்கு மேல இருந்தா ஒரு 4,100 ரூபாய்க்கு ஒரு வாட்ச் வாங்குறீங்க, ஒரு டிஜிட்டல் வாட்ச் வாங்குறீங்கன்னா அந்த டிஜிட்டல் வாட்சுக்கு 4,200 ரூபாய், அந்த 200 ரூபாய் மட்டும் கொடுத்துட்டு இந்த 4,000 ரூபாய் கிஃப்ட் கொடுத்துட்டு நீங்க டிஜிட்டல் வாட்ச் வாங்கிக்கலாம். ஸோ இப்படி அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். மளிகை கடை, சர்வீஸ் வவுச்சர், ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ், எங்க போனாலும் அந்த பாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு அது கொடுப்பாங்க. இல்லைன்னா ஜுவல்லு கடையில போய் ஒரு கோல்டு ஜுவல்லரி வாங்க சொல்லுவாங்க சார், 4,000 ரூபாய் ஒரு கிராம் தங்க காயின் வாங்க.
தீபாவளிக்கு மீதி இருக்கிற 200 300 போட்டு நீங்க வாங்கிக்கங்க. 1 கிராம் தங்க காயினுக்கு உண்டான 5000 பாஸ் கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு பாஸ் தான் கொடுப்பாங்க. சில சமயம் காசா கிரெடிட் பண்ணாலும் பண்ணிடுவாங்க. எது வந்தாலும் நமக்கு லாபம் தான். ஸோ அப்போ இதெல்லாம் கூட்டி பாருங்க. 50,001 நீங்க பண்ணீங்கன்னா சார் 16,500 33% சார். சார் நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க எவ்வளவோ பிசினஸ் பண்ணிட்டு இருக்கலாம், எவ்வளவோ சேலரி வாங்கிட்டு இருக்கலாம். ஒரு சாதாரண உங்களுக்கு இன்னொன்னு தெரியுமா? உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி நான் பேசியிருப்போம். ஸ்டார் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஏஜென்சின்னு இல்லைங்க, எனி இன்சூரன்ஸ் ஏஜென்சி அதை மட்டுமே பண்ணி உங்க லைஃப் ஸ்டைல உயர்த்த முடியாது. பார்ட் டைமா தான் பண்ணணும். ஆனா எப்படி பண்ணணும் தெரியுங்களா? உங்க பிசினஸ் உங்க தொழில எப்ப போல பண்ணுங்க. ஃபுல் டைம் பண்ணலாம், நான் வேணான்னு சொல்ல. டெவலப் ஆங்க, அதுக்கும் நான் சப்போர்ட் பண்றேன். நான்லாம் ஃபுல் டைம், நான்லாம் பார்ட் டைம் கிடையாது. நான் முழு நேரம் 24 மணி நேரம் தான் யோசனை. நான் அதுக்கும் சப்போர்ட் பண்றேன். ஆனா இப்ப நீங்க ஏதாவது ஒரு பிசினஸ் பண்ணா அதை எப்பவும் போல பண்ணுங்க. அதுல சம்பாதிக்கிறதுல வீடு கட்டுங்க, பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டுங்க, சம்பாதிங்க, பைக் வாங்க, கார் வாங்க, எல்லாம் வாங்க, அது உங்க லைஃப் ஸ்டைல். ஆனா ஸ்டார் ஹெல்த்ல சம்பாதிக்கிறதுக்குன்னு ஒரு டார்கெட் வச்சுக்கோ. நிறைய சக்சஸிவ் ஏஜென்ட் நான் பார்த்துருக்கேன். அவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? சார் நான் ஸ்டார் ஹெல்த்ல இந்த 4 வருஷத்துல ஒரு கார் வாங்க போறேன். ஸ்டார் ஹெல்த்துக்கு கமிஷன் ஒரு 4,000 ஒரு 5,000 வர பிளான் பண்ணிட்டேன் சார். நான் இஎம்ஐ கட்ட போறேன் காருக்கு. நான் ஒரு கார் வாங்க போறேன், ஒரு பைக் வாங்க போறேன். தங்க நகை சீட் போடுறாங்க சார். நிறைய நம்ம டீம்ல லேடிஸ் ஏஜென்ட் இருக்கிறாங்க. தங்க நகை சீட் இதுக்குன்னே பர்பஸா போட்டுருக்காங்க. அவ்வளவே சார் என் ஒய்ஃப் போறாங்க சார். 12,000 தங்க நகை சீட் போடுறாங்க. ஸ்டார் ஹெல்த் கமிஷன்ல மட்டும் தான் கட்டுவாங்க. ஸ்டார் ஹெல்த் கமிஷன் அந்த மாசம் 12,000 வரலினா தங்க நகை சீட் கட்ட மாட்டாங்க. நானும் கொடுக்க மாட்டேன். நீங்க அது எக்ஸ்ட்ரா போடுறீங்க, அதை நீங்க வச்சுங்க. அவங்களோட டார்கெட் தெரியுங்களா? வருஷத்துக்கு 3 பவுன் இருக்கும். 10 பவுன்ல 30 பவுன் எனக்கு சொந்தமா இருக்கணும், என் பொண்ணு கொடுக்கணும். சார் திஸ் இஸ் அ டார்கெட். நாம சம்பாதிக்கிறது தனி, அதுல நீங்க என்னமோ பண்ணிக்கங்க. அப்போ ஸ்டார் ஹெல்த்ங்கிறது உங்க லைஃப் ஸ்டைலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கிற நான் அப்படி ஒரு டார்கெட் வைக்கணும். நிறைய நம்மளால சார் வீட்டு இஎம்ஐ ஸ்டார் ஹெல்த்ல கட்டிட்டு இருக்கிறவங்க நம்ம டீம்ல இருக்காங்க. கோயம்புத்தூர்ல நமக்கு ஒரு ஏஜென்ட் இருக்கிறார். இஎம்ஐ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிட்டாரு. ஒரு எக்ஸ்ட்ரா வீடு வாங்கி வீடு கட்டிட்டாரு. சார் ஒரு 6,000 வருது சார், வாடகை ஒரு 4,000 வருது சார், இந்த ரெண்டையும் சேர்த்து 10,000 வீடு கட்டியிருப்பேன், 13 லட்சம் ரூபாய் நான் இஎம்ஐ வாங்கினேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாங்கிட்டு கட்டிட்டு இருக்கிறார். சார் 5 வருஷம் 10 வருஷம் சார். மறுபடியும் நான் சொல்றேன், பெருசா கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறது அப்புறம். பட் நான் ஏதாவது ஒரு கமிட்மெண்ட்டை வச்சுட்டு அந்த கமிட்மெண்ட்டுக்காக ஸ்டார் ஒர்க் பண்ணீங்கன்னால் ஸ்டார் ஹெல்த் உங்களை எங்கேயோ கொண்டு போகும். இந்த பிசினஸ் அட்டகாசமா போகும். நான் ஃபைனலா முடிச்சுக்கிறேன். 50,000 பிரீமியம் கட்டினா கிட்டத்தட்ட 33% கமிஷன். அதுக்கப்புறம் 5 டைரி. நான் இந்த டைரி சம்பந்தமா சில கிளாரிட்டி உங்ககிட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறேன். எந்த இன்சூரன்ஸ் கம்பெனியும் ஏஜென்ட்டுக்கோ சேல்ஸ் மேனேஜருக்கோ டைரியை சும்மா கொடுக்கறது இல்லை. 78 எங்களுக்கு ஒரு டைரி. நான் 200 டைரி ஆர்டர் போட்டு வச்சிருக்கிறேன். வாங்கி நம்ம ஏஜென்ட்டுகளுக்கு கொடுக்கணும், ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கொடுக்கணும். தட் மீன் ஏதாவது ஒரு காம்படிஷன் வச்சு எல்லாத்துக்கும் கொடுக்கணும். நீங்க இந்த டைரி சூப்பரா இருக்கும் சார், ஒரு ஒரு நல்ல லெவல்ல இருக்கும். 78 ஒரு டைரி நான் கொடுத்து வாங்கியாச்சு. 200 டைரி வாங்கிட்டேன். எனக்கு ஆல்மோஸ்ட் நெக்ஸ்ட் வீக்ல எனக்கு வந்துடும். நான் இந்த 50,000 பிரீமியம் பண்றவங்களுக்கு இந்த தடவை என்ன 5 டைரி ஒரு பேக் பண்ணி கொடுத்துறேன். 40,000 பண்ணி 4 டைரி கேட்டா கொடுக்க மாட்டேன். 50,000 பண்ணா 33% கமிஷன் ஸ்டார் ஹெல்த்காரரே உங்களுக்கு கொடுத்துருவாரு. அதை நீங்க வாங்கிக்கங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா என்ன பண்ண போறேன்னா 5 டைரி பேக் பண்ணி உங்களுக்கு அனுப்புறேன். நல்ல கஸ்டமருக்கு கொடுங்க, சரிங்களா? இன்னும் அடுத்தடுத்த காம்படிஷன்ல ஏதாவது வாய்ப்பு இருந்தா நான் கொடுக்க முடியுமான்னு பாக்குறேன். மறுபடியும் சொல்றேன், டைரி நாட் ஃப்ரீ ஃபார் மீ, நாட் ஃப்ரீ ஃபார் ஏஜென்ட். யாருக்குமே ஃப்ரீ டைரி எந்த இன்சூரன்ஸ் கம்பெனிலும் கொடுக்கறது இல்லை சார். எல்ஐசி அவ்வளவு பெரிய கம்பெனி, அவங்களும் 90 ரூபா வாங்கிட்டு 130 ரூபா வாங்கிட்டு தான் டைரி கொடுக்குறாங்க. ஃப்ரீயா கொடுக்கறது இல்லை. நம்ம டீமுக்கு கொடுக்க போறோம். ஸோ 5 டைரி வரும். அதே மாதிரி இன்னைக்கும் நாளைக்கும் நாளானைக்கும் சூப்பரான 3 ப்ராடக்ட், சூப்பரான 3 டெக்னிக். இது வரைக்கும் உங்ககிட்ட சொல்லாத டெக்னிக். நாளைக்கு ஒரு பாப்கார்ன் டெக்னிக்னு ஒரு டெக்னிக் சொல்ல போறோம். அதெல்லாம் அட்டகாசமான டெக்னிக் நான் யூஸ் பண்றேன். அப்படி ஒரு 3 டெக்னிக் 3 சொல்ல போறோம். இந்த 3 கிளாஸ்லயும் அட்டன் பண்ணவங்களுக்கு தீபாவளி அன்னைக்கு மார்னிங் உங்களுக்கு 3 சாய்ஸ். ஒன்னு அமேசான் அல்லது வேற ஏதாவது இருந்து ஒரு கிஃப்ட் உங்களுக்கு வீட்டுக்கு வர மாதிரி கம்பெனி பண்ண போகுது, அல்லது வவுச்சர் கோடு வரப்போகுது, இல்லைன்னா கேஷா ஏதாவது ஒரு அமௌண்ட். என்ன அமௌண்ட் எனக்கு தெரியாது. இது ஒன்லி ட்ரைனிங்ல கலந்துக்கிட்டா போதும், பிசினஸ் எல்லாம் பண்ணவே வேண்டாம். 3 நாளைக்கு அட்டன் பண்ணுங்க. 3 நாளைக்கு அட்டன் பண்ணவங்களுக்கு சிட்டிங் ஃபீஸ்
ஏதாவது ஒரு அமௌண்ட் உங்க கூகுள் பேலயோ போன் பேலயோ கிரெடிட் ஆகும். சரிங்களா? திஸ் இஸ் அ மேட்டர். ஸோ நான் இப்போ சொல்லிட்டேன் 50,000 ரூபாய்க்கு என்ன பெனிஃபிட்னு. சரி, இப்போ நாம என்ன பண்ண போறோம்னா, சரி ராஜா 50,000 ரூபாய் சொல்லிட்டீங்க, இந்த 50,000 ரூபாய் எப்படி பண்றது சார்? ஸ்டார் ஹெல்த்ல 3 சூப்பர் பாலிசி பத்தி இன்னைக்கு பேச போறோம். கம்பேர் பண்ண போறோம், எந்த பாலிசியில் என்ன கிடைக்கும் என்ன கிடைக்காது, இந்த பாலிசியில பெஸ்டா பெஸ்ட் இல்லையா. நான் ஏன் 3 பாலிசி சூஸ் பண்ண போறேங்கிறதுக்கு ஒரு அட்டகாசமான உதாரணம் சொல்றேன். மனிதர் அல்லது மனிதன் நானும் நீங்களும் சூசி அப்படிம்பாங்க. ஒரு நிமிஷம்.